சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது சிறிது பால் சேர்த்து பிசைந்தால் கூடுதல் சுவையுடன் சப்பாத்தி சாப்பிடலாம். அரிசி பருப்புகளை பத்திரப்படுத்தி வைக்கும்போது பூச்சிகள் அண்டாமல் இருக்க அதனுடன் சில காய்ந்த வேப்பிலைகளை போட்டு வையுங்கள். காஃபி போட்ட பின் அந்த காஃபி தூளை காய வைத்து பாத்திரம் துலக்கினால் பாத்திரங்கள் மின்னும். எலுமிச்சை, தேங்காய், புளி, தக்காளி சாத வகைகள் செய்யும் முன் சாதத்தை ஒரு பெரிய தாம்பாளத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு கிளறி ஆற வைத்து பின்னர் சாதம் செய்தால் உதிரி உதிரியாக சுவையாக இருக்கும். பாகற்காயை சிறிது நேரம் உப்பு நீரில் ஊற வைத்து பின்னர் சமைத்தால் கசப்பு குறைவாக இருக்கும். உளுந்து வடை செய்யும் போது சிறிதளவு இட்லி மா சேர்த்து செய்தால் வடை சுடும்போது அதிக எண்ணெய் குடிக்காததோடு சுவையும் நன்றாக இருக்கும். மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.